ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2ல் இங்கே நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா a/b = 4/5, b/c = 15/16. கொஸ்டின் வந்து c² - a² / c² + a². ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அப்படி பண்ண முடியாது. இது வந்து வேறு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா a/b × b/c. ஓகேங்களா? இப்படி எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு பியோட வேல்யூ வந்து இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. வேறு இருக்கப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ 4/5 × 15/16. இதையும் கேன்சல் பண்ணோன்னா 1 3, இதையும் கேன்சல் பண்ணால் 4. அப்போ 3/4. இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து என்னென்னா a/c = 3/4. கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூவை செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கிறோம். a = 3/4 c அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுல, அந்த சியை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மல்டிபிளில் வரும். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 3/4 c அப்படின்றது தெரிஞ்சு. இது வந்து ஏவோட வேல்யூ நமக்கு மொத்தமாக தெரிஞ்சிருச்சு. இந்த இதை நம்ம இதில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ c² - a². ஸோ மேலே உள்ள இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? c வந்து நமக்கு தெரியாது. c² - ஏன்றது ஏவோட வேல்யூ 3/4. 3/4 c (² அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? c² - 9/16 c² அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே நமக்கு c² அப்படின்றது காமனாக இருக்கனால c² வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தோம்னா c² 1 - 9/16 அப்படின்னு வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 7/16 c² இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த c² - a² இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். 7/16 c² அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து இருக்கட்டும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி c² - a² இது என்ன கண்டுபிடிச்சோம்? 7/16 c² அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ கீழே இதுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக இங்கே வந்து ஏவோட வேல்யூ மறந்துடாதீங்க, 3/4 cன்னு வச்சுருந்தோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம வந்து அடுத்தது போட போகிறோம். c² - a² அப்படின்றதுக்கு என்ன போடுவோம்? c² + a²ன்ற இடத்துல 3/4 c (² அப்போ c² ப்ளஸ் இதை திருப்பி அகைன் அதே தான் வரப்போகுது 9/16 c². c² காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா 1 + 9/16 அப்படின்னு வரும். ஸோ c² இது பண்ணோன்னா 16 16 + 9 25/16 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து இதோட இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட நமக்கு கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு. ஸோ c² - a² வேல்யூ இது கிடச்சிருக்கு, c² + a² வேல்யூ இது கிடச்சிருக்கு. ஸோ 25/16 c² வந்துச்சா? ஸோ என்னது இது? டிவைடட் தானே? டிவைட். c²க்கு c² கேன்சல் ஆயிரும், 16க்கு 16 கேன்சல் ஆயிரும். ஸோ 7/25 அதுதான் வந்து c² - a² / c² + a² ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி உங்களுக்கு வந்து இருக்கும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா?